சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று என்னுடைய பார்வை யார் மீது இருக்கின்றதோ நிச்சயமாக அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை என்னவென்று கேட்க முடியும். அப்படியானால் இப்பொழுது இந்த அப்பாவின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது. இந்த நேரம் உனக்கு இந்த அப்பா தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் நம்பிக்கையையும் உனக்கே என்று கொடுக்க வருகின்ற இந்த வேலை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது. தெய்வம் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தையே, இனி உன்னை தொடரும் காலங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி எவ்வளவு பெரிய தீமைகள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அதை எல்லாமும் நான் ஒன்றும் இல்லாததாக மாற்றி உனக்கான நிலைகளை நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையோ யோசித்து நீ இனிமேலும் வருத்தம் கொடுக்காதே. உனக்கான நிலைகளை நீ கவனமாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொண்டு சாயப்பாவை தேடி வரும்பொழுது அந்த தருணத்தை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா உனக்காக எதை செய்யும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க நினைத்து விட்டாலும் சரி, அது எல்லாமும் உனக்கு நல்லதையை உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் காலம் மன நிறைவை தர வேண்டும். இந்த அப்பா உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் பெருமகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். நான் முன்னின்று உனக்கு எதையும் சொல்லித்தரும் இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே கைவிட்டு விடாதே. இந்த அப்பாவின் பார்வை முழுக்க முழுக்க இப்பொழுது உன் மீது விழுந்திருக்கிறது என்றால் இனி உன் வாழ்க்கையில் சில தருணங்களை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில மாற்றங்களை நீ தெரிந்து கொள்ளும் சூழ்நிலைகள் உனக்கானதாக வந்துவிட்டது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே தொலைத்து வருந்துவதை விட கிடைத்ததை வைத்து ஆனந்தப்பட வேண்டும். அப்படியானால் இந்த மனிதர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு உன் சாயப்பா நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நிச்சயமாக முதலில் நீ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி உன்னை நிச்சயமாக புரிய வைக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் எந்த தருணங்களையும் என் குழந்தை நீ நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் சாயப்பா சொல்ல சொல்ல ஒவ்வொரு நிலையையும் நீ உனக்கானதாக மீட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த காரணத்திற்காகவும் உன் வாழ்க்கையை நீ இழந்துவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எந்த குழந்தையும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில் ஒரு தேவையற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் என் குழந்தை யோசித்து நீ தயங்காமல் இருந்தாலே போதும். உனக்கு நடக்கும் நேரங்களில் நீ முழுமையான மாற்றத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கே என்று நான் துணை இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை வலிமைப்படுத்தட்டும். தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும். உனக்காகவே உன் சாயப்பா உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதில் உனக்குள் எந்த மாற்று கருத்தும் இல்லை அல்லவா? சந்தேகமே வேண்டாம். நீ தெய்வத்தினுடைய அருளை முழுமையாக பெற்றிருக்கின்றாய். முழுமையாக பெற்றிருக்கின்ற குழந்தை என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தெய்வத்தினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா உனக்கு அத்தனையும் செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. சுற்றி இருந்து சாயப்பா எதையெல்லாமும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னை தேடி வரும் நேரங்கள் இனி என்ன நடந்தாலும் நீ இருப்பது போல இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை நான் எப்பொழுதும் சரியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால்
உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இந்த சாயப்பாவின் அருள் தரும் வெற்றி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பாவின் அன்பும் அக்கறையும் போதும் என்று நினைப்பது உண்மை என்றால் இந்த அப்பா உனக்கென சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதையும் உனக்கு நான் நடத்துவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தயாராக வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, எந்த சந்தர்ப்பங்கள் நம்மை எப்படி மாற்றும், எந்த சூழ்நிலை நம்மை என்னவாக வழிநடத்தும் என்பதனையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரி எது தவறு எது என்பதை புரிந்து கொண்டு நீ எதையுமே நினைத்து இனிமேலும் கலங்காதே. உண்மையை உணரும் மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மன வலிமையும் உனக்குள் வந்துவிட்டது. அப்படி இருக்கும்பொழுது இனி உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலங்கள் முழுக்க முழுக்க நீ எப்பொழுதும் ஆனந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாதல்லவா? சாயப்பாவின் பார்வை ஒரு குழந்தையின் மீது விழுகிறது என்றால் அது ஒன்றும் சாதாரண காரியமல்ல. அது எவ்வளவு எளிதில் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடியது அல்ல. உன்னோடு துணையிருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க நான் ஒவ்வொன்றையும் உனக்குள் இருந்த வாழ்க்கை என்று வலிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, தடமாறி செல்லாமல் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன். ஏதாவது நிலையில் என் குழந்தைக்கு தீய எண்ணங்கள் மனதில் வந்தால் கூட அந்த தீய எண்ணங்களை எல்லாமும் போக்கி உனக்குள் நல்ல சிந்தனைகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்த பிறகு நீ எதையுமே யோசித்து இனிமேல் நீ வருந்தக்கூடாது. எதையுமே சிந்தித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. அப்பாவின் பார்வை உன் மீது விழுகின்ற இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மை கிடைத்தால் இந்த வாழ்க்கை வழிநடத்தும் என்பதை மறக்காதே. என் குழந்தையினுடைய சந்தோஷத்தை உணர்ந்து உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து நான் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்வதை எப்பொழுதும் வழக்கமாக கொண்டிருக்கின்றேன். இனி எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உன் முன்னால் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் நமக்கான உதவிக்கு நாம் அழைக்கக்கூடாது. யாரையும் நம் வாழ்க்கையை நமக்கு துணையாக ஒருபொழுதும் நேசிக்கக்கூடாது. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ கவனத்தில் கொண்டு சந்தோஷமாக வழிநடத்த வேண்டும். வாழ்க்கையில் எதையோ தாண்டி நீ யோசிக்கும்படியான ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் பொழுது நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது தான் நடக்கும். இந்த அப்பாவின் அருளோடு உனக்கு என்றும் வெற்றியை கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் என் குழந்தை நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு தேவையான ஒன்றை நிறைவாக தர வேண்டும் என்பதனை அப்பாவிற்கு உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை பற்றி புரிதல்கள் அவ்வப்பொழுது தேவைப்படுகின்றது. ஏன் தெரியுமா? நடந்த பிரச்சனை உண்மையாகவே உன்னுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டு நடந்ததா, அல்லது உனக்கு தெரிந்த இது போன்ற விஷயங்கள், இது போன்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வருகிறதா என்பதனை நீ எனக்கு சொல்ல வேண்டும். அதனால்தான் சாயப்பா எப்பொழுதும் உன்னிடத்தில் விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் வந்து விடுகின்றது. நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதை நீயாகத்தானே தீர்க்க முடியும். சாயப்பா நினைத்தால் மட்டும் அது எப்படி நடந்துவிட முடியும்? அதே நேரம் உனக்கு தெரியாமல், உனக்கு புரிய வராமல், எந்த கவனமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் நடக்கிறது என்றால் அதை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பா சொல்வது போல நீ எந்த ஒரு தீமைக்கும் காரணமாக இல்லாமல் நன்மைகளை நோக்கித்தான் உன் வாழ்க்கை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நீ கேட்காமலேயே இந்த அப்பா உனக்கு உதவி செய்வேன் என்பதனை நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, சில நேரங்களில் சில மனிதர்களின் செயலைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதுதான் அந்த நேரத்தில் உனக்கு நல்லது என்பதை நீ மறக்கக்கூடாது. ஏனென்றால் ஆத்திரப்பட்டு நாம் எல்லாவற்றையும் இழக்கத்தான் செய்கின்றோமே தவிர எதையும் பெற்றதாக இங்கு சரித்திரம் கிடையாது. எந்த நிலையிலும் நாம் எதையும் நிச்சயமாக தவிர்த்து விடுவதற்கு முன்னால் உண்மையான சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இதே இடத்தில் நம்மை ஒருவர் தவிர்த்தால் நாம் என்னவாகுவோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்னவாகும் என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நின்று உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுமையாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? சாயப்பா உனக்காகத்தான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிவர எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
எது நடந்தாலும் நீ யோசிக்கும் இந்த இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்பொழுது உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். இத்தனை நாளும் நமக்கென துணை இருக்கும் நம் அப்பாவின் அன்பு நம்மை கை கொடுத்து தூக்கிவிடும் என்பதில் நீ எப்பொழுதும் எதையும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ புரிந்து உனக்கான சந்தோஷத்தை நீ உணரப்போகிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். காரணமில்லாமல் எதுவும் நடந்துவிட்டதாக இனிமேல் நினைத்து நீ கலங்க வேண்டாம். நீ ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு நிறைவோடு கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வலிமையோடு தேடி வரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. சந்தோஷமான ஒரு விஷயத்தை கூட இது சந்தோஷமானது என்று சொல்லி அனுபவிக்க தெரியாமல் தானே என் குழந்தை இத்தனை காலமும் தவித்து வாழ்ந்து விட்டாய். இனி இதையெல்லாம் தாண்டி நீ மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எல்லாம் நன்மைக்கே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் சரியாக செய்து தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.